அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். மாசி மாதம் பிறந்தாச்சிங்க. மாசி மாதம் அப்படின்னாலே கும்ப மாதம் அப்படின்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி மாங்கல்ய மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி வேதங்கள் படித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த மாசி மாதத்தை சொல்லியிருக்காங்க. ஆத்மகாரகனாகிய சூரியன் ஊழ்வினை கிரகமாகிய சனி பகவான் வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய சிம்ம வீட்டை பார்க்கக்கூடிய மாதம்தான் இந்த மாசி மாதங்க. மாசி மாதத்துக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் உண்டுங்க. பொதுவாக மாசி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே மாசி மகம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் மகா சிவராத்திரி நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுக்கடுத்தது மசான கொள்ளை அது நமக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி அடுக்கடுக்காக பல பண்டிகைகள், பல விரத நாட்கள் இதெல்லாம் தாங்க நமக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. இந்த மாசி மாதத்தினுடைய அதிதேவதையாக பெருமாள் வர்றதுனால மாசி மாதம் முழுக்க துளசி தலத்தால் பெருமாளை சேவிச்சா இன்னும் நல்ல யோகங்கள் எல்லாமே நமக்கு வந்து சேருங்க. அதே மாதிரி இந்த மாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே இதை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாங்கல்ய மாதம்னா ஸ்ரீ சிவபெருமானோட அம்பாள் ஐக்கியமான மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால தான் மாசி மாதத்தில் தாலிச்சரடு பிரித்து கோத்து மாற்றிக்கிட்டா அந்த தாலிச்சரடு வலிமையாக இருக்கும். அவங்களுக்கு மாங்கல்ய பலம் தீர்க்க மாங்கல்ய யோகத்தை கொடுக்கும், தீர்க்க சுமங்கலி யோகத்தையும் கொடுக்கும். அதனால தான் இந்த மாசி மாதத்தில் திருமணம் செய்து கொள்வதும் திருமணம் முடிந்த மாங்கல்ய பெண்கள் சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொண்டால் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்குங்கிறது நம்முடைய ஐதீகமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அதனால் இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி ஸ்ரீ மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து மாசி மக திருநாளில் பூமியை ஒளித்திருந்த அசுரனை வதம் செய்து பூமி கோலத்தை காப்பாற்றிய மாதம் இந்த மாசி மாதம். அதனால தான் பெருமாளை சேவிக்கிறதும் நல்லதுங்க. அதே மாதிரி இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் அதிகமாக நிறைந்த மாதம் இந்த மாசி மாதம்தான். குறிப்பாக சிவபெருமான் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் அடிமுடி காண முடியாத அளவுக்கு இருந்து ஸ்ரீ லிங்கோத்பவராக காட்சி தந்த மாதம் இந்த மாதம், அதாவது இந்த மாசி மாதம் தாங்க. அதனால தாங்க இந்த மாதம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதே மாதிரி எல்லாமல்ல ஸ்ரீ முருகப்பெருமான் சுவாமி மலையிலே அமர்ந்து சிவபெருமானுக்கு ஞானோபதேசம், மந்திராபதேசம், குருபதேசம் இதெல்லாம் செய்த மாதம். ஓமெனும் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த மாதம் இந்த மாசி மாதம். அதனால தான் இந்த மாசி மாதத்தில் உபநயனம் செய்து கொள்வது நல்லது. மந்திரோபதேச மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கனால தான் உபநயனம் இந்த மாதத்தில் செய்து கொள்வது நல்லதுங்க. அதே மாதிரி மாசி மகத்தில் தான் ஸ்ரீ அம்பிகை அவதாரம் எடுத்த மாதம். ஸ்ரீ பார்வதி தேவி தாட்சாயினி என்ற பெயரிலே வலம்புரி சங்கிலே குழந்தையாக அவதரித்த மாதம் இந்த மாதம். அதனால் மாசி மாதத்துக்கு விசேஷ யோகங்கள் உண்டுங்க. பிரகலாதனை கொல்ல வந்த அரக்கியை தீயில் வெந்து சாம்பலாக்கிய மாதம் இந்த மாசி மாதம். அதனால தான் எதிரிகளை அழிப்பதற்குரிய மாதமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மாதத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணோம்னாலோ அல்லது வாடகைக்கு வீடு மாறினாலோ வாழ்க்கையில் மேலே மேலே வசதி வாய்ப்புகள் சேரும். மாசி மாதத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணாலே அடுத்தடுத்து வீடு வாங்கக்கூடிய யோகம், குடிபுகுந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழ்நிலைகள் இதெல்லாமே உருவாகுங்க. இன்னொரு பக்கம் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் மாசி மகம் கொண்டாடப்படுகிறது. கும்பகோணத்தில் மாசி மகா குளத்திலே மாசி மகத்தன்று புனித நீராடுதல் நிகழக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். அதுதான் புனித நீராடுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த மாசி மாதத்தில். அதே மாதிரி வழக்கமாக நம்ம பார்த்தோம்னா அதாவது அமாவாசை அன்னைக்கு தான் தர்ப்பணம் கொடுப்பது. ஆனால் மாசி மகம் பௌர்ணமியில் அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது மாசி மாதத்தில் மட்டும்தான். அதனால் நீத்தாருக்கு சடங்குகள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாசி மகம் கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி நாளில் தர்ப்பணம் கொடுக்கறது மாசி மாதத்தில் மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதத்தில் காரைக்கால் அம்மையார் இறைவனுடன் ஒன்றிய மாதம் இந்த மாசி மக பெருமாதம். மாசி மகத்தில் தான் குபேரன் தனக்கு எல்லா சௌபாக்கியங்களையும் பெற்ற மாதமாக இருக்கிறது. இந்த மாசி
மாசி மாதத்தில் இன்னும் ஏகப்பட்ட விசேஷங்கள் எல்லாமே இருக்குதுங்க. ஏகப்பட்டது சொல்ல சொல்ல வந்து கூடிக்கிட்டே போகும். அது மாதிரி மாதம். அதே போல் அதாவது ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வாருடைய அவதார மாதம் இந்த மாதம். திருக்கச்சி நம்பி, திருமலை ஆண்டார், மணக்கோள் நம்பி இவங்களுடைய திருநட்சத்திரங்கள் பொழிந்த மாதம் இந்த மாசி மாதம். அதே மாதிரி அதாவது கோச்செங்கட் சோழன், அதாவது நாயன்மார்களில் கோச்செங்கட் சோழன், அப்புறம் எரிபத்த நாயனார், காரி நாயனார் இவங்களுடைய திருநட்சத்திரங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாசி மாதம் கொண்டாடப்படுகிறதுங்க. சிவபெருமான் வல்லாள மகாராஜனுக்கு திதி தந்த மாதம் இந்த மாசி மாதம். அப்போ இறைவனே இறங்கி வந்து தன்னுடைய பக்தனுக்காக ஈமைக்கிரியை செய்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நாம் தெய்வங்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தில் நாம் எது செய்தாலும் அது மிகவும் வலிமையாக இருக்கும். அதனால தான் இந்த மாதத்தில் தாலி சரடு மாற்றிக்கிறது நல்லது. அதாவது மாசிக்கயிறு பாசிக்கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாசின்னா என்ன, அது வலிமையானது அப்படின்னு. அதனால தான் இந்த மாதத்தில் எல்லாம் செய்கிறது நல்லது. கிரகப்பிரவேசம் பண்ணாலும் சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வாடகை வீட்டுக்கு போனால் கூட சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பொதுவாக மாசி மாதத்தில் பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? மாசி மாதத்தில் பிறக்கிறவங்க ரொம்ப வலிமையாக இருப்பாங்க, கொஞ்சம் அழுத்தமாக இருப்பாங்க, அவ்வளோவா யார்கிட்டையும் பேசிக்க மாட்டாங்க, என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுவாங்க. அப்பாவோட சின்ன சின்ன கருத்து முதல் இல்லை அப்பாவை விட அதிகமாக யோசிக்கிறது, அப்பாவை விட புத்திசாலித்தனமாக இருக்கிறது, இதெல்லாம் மாசி மாதத்தில் பிறந்த பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள். அதே மாதிரி ஒத்தையாக நின்று போராடி ஜெயிக்கக்கூடியவங்க, யாருடைய உதவியும் இல்லைன்னாலும் ஒத்தையாக நின்று போராடி ஜெயிக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மாதிரியான தனித்தன்மை எல்லாமே உண்டுங்க. மாசி மாதத்துக்கு ஏகப்பட்ட விசேஷங்கள் எல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மாசி மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் தரப்போகுது. பொதுவாக மாசி மாதத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, மாசி மாதத்தோட சிறப்பு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்ரீ மகா சிவராத்திரி கொண்டாடப்படக்கூடிய மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமாக மகா சிவராத்திரி அனுசரிக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல சிவபெருமானை நினைத்து நாம் வழிபடக்கூடிய மாதம். அதே மாதிரி அம்மன் ஆலயம், அங்காளம்மன் ஆலயத்திலே, ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்திலே பார்த்திங்கன்னா மசான கொள்ளை திருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குதுங்க. பொதுவான பலன்கள், மாசி மாதத்தினுடைய பெருமைகள், அதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம்.